இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயர்மறை மாவட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இறை ஆசீரும் வாழ்த்தும். நாம் 2000 ஆண்டு யுபிலி விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற 2025 ஆண்டிலே யுபிலி ஆண்டினையும் கொண்டாட திருத்தந்தை அவர்கள் நம்மை அழைத்திருக்கின்றார்கள். அந்த அழைப்பினை ஏற்ற நாம் அதற்காக பல வகையிலே பல நிலையிலே தயார் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் மறைக்கல்வி பணியகமானது மறைக்கல்வி குழந்தைகளுக்காக இந்த யுபிலி ஆண்டினை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக நமது மறைக்கல்வி செல்வங்கள் பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாக்ஸ் எக்லேசியா மற்றும் மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருக்கின்ற இந்த இடம் சாந்தோம் மேல்நிலைப் பள்ளி. மறைக்கல்வி குழந்தைகளுக்கான மாபெரும் ஜூபிலி கொண்டாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தந்தை அறிவித்த இந்த மாபெரும் ஜூபிலி கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்திலே மறைக்கல்வி மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து ஏறக்குறைய 4000 மாணவ மாணவியர் இங்கே ஒன்று கூடியுள்ளார்கள். இன்று காலையிலே மிகவும் அழகான ஒரு திருப்பலியை நம்முடைய மறை மாவட்ட ஆயர் நம்முடைய குழந்தைகளுக்காக நிறைவேற்றினார். அதிலே மறையுரையிலே குழந்தைகளின் கேள்விகளுக்கு அவர் மிகவும் அழகான பதில்களை, மிக அற்புதமான விளக்கங்களையும் அவருக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து அருட்தந்தை சதீஷ் பால், சலேசிய அருட்தந்தை சதீஷ் பால் மிக அழகாக இந்த ஜூபிலியினுடைய நோக்கத்தை குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தார். அவர் மிக அழகாக பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், அந்த ஹோப் என்கின்ற எதிர்நோக்கை பற்றி, hope, H for helping others, O for obeying parents and elders, and P for praying daily, E for enjoying life in the right way என்று அந்த ஹோப்பை பற்றி மிக அழகாக அற்புதமாக அவளுக்கு ஒரு பொது அமர்வை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு சிற்றுண்டி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டார்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஒரு குழுவாகவும், 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மற்றொரு குழுவாகவும், 10, 11, 12 மூன்றாவது குழுவாகவும் பிரிக்கப்பட்டார்கள். இது 6, 7 வகுப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு சலேசிய குருமட மாணவர்கள் தொன்போஸ்கோ கவரப்பேட்டை பெக்கியிலிருந்து அவர்கள் அந்த குழந்தைகளை வழிநடத்தினார்கள். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு சார்ந்த மாணவ மாணவியர்களை நம்முடைய பூந்தமல்லி குருமட மாணவர்கள் வழி நடத்தினார்கள். அதே போல 10, 11, 12 3 வகுப்புகளை சார்ந்த மாணவ மாணவர்களை அருட்கடல் என்கின்ற இறையியல் குழுவில் இருக்கின்ற சேசு சபை மாணவர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள். இந்த 3 குழுக்களும் 3 சிறப்பான விதமாக அவர்களை வழிநடத்தி இந்த குழந்தைகளுக்கு இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் என்ன, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுதல், கிறிஸ்துவை அன்பு செய்தல், கிறிஸ்துவனுடைய பணி ஆற்றுதல் என்கின்ற டு நோ கிரைஸ்ட், டு லவ் கிரைஸ்ட் அண்ட் டு சர்வ் கிரைஸ்ட் என்கின்ற அந்த 3 முக்கியமான புள்ளிகளே அவர்களை வழிநடத்தினார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை வழிநடத்திய, திட்டம் தீட்டி அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ரேமன் பீட்டர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருட்தந்தை பீட்டர் தும்மா மற்றும் பல்வேறு அருட்தந்தையர்கள் இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே மிக அழகாக அந்த திருப்பலி பாடல்களை பாடிய பெரம்பூர் விகாரியத்தை சார்ந்த குழந்தைகள் மிக சிறப்பாக பாடினால் அவர்களை வழிநடத்திய அடுத்தது ஜோஷோ அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். இன்றும் மதிய வேளையிலே இப்பொழுது மதிய உணவு கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்தேற இருக்கின்றன. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், மிகவும் குறிப்பாக இந்த மாணவ செல்வங்கள் ஆர்வமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தை அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றியும்.
நம்ம வாழ்ற ஒரு நாகரிக உலகத்துல உலகமயமாக்கல், அதுல உலகத்துல எல்லாம் தொலைஞ்சு போறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் இன்னும் இயேசுவை இன்னும் தாங்கணும், இயேசுவை பிடிச்சிக்கணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவை அன்பு செய்யணும், இயேசுவை பிறருக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் இதோடைய நோக்கம். They should know Jesus, they should love Jesus and they should serve Jesus. இந்த ஒரே நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுருக்கிறோம். நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் இயேசுவை தன்னுடைய முன் உதாரணமா எடுத்துக்கணும். They should all become a pilgrims of hope. நம்பிக்கையின் நட்சத்திரங்களாக, எதிர்நோக்கின் நட்சத்திரங்களாக மாறணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவங்களெல்லாம் அழைத்திருக்கிறோம். இந்த திருச்சபை பயணத்துல இவங்க எல்லாம் நாம் பயணிக்கணும். நாளை திருச்சபையில் இவங்கெல்லாம் இருக்கணும். இவங்க கட்டி இருக்கிற பல ஆலயங்கள்ல நிரப்புறதுக்கு, இவங்க சாட்சிகளா மாறுறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா, ஒரு உந்துதலா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். நம்முடைய உயர்மறை மாவட்டத்துடைய தந்தையாய் தாயாய் இருக்கிற நம்முடைய பேராயர் அவருடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய உந்துதலோடு நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற 12 விகாரியட்ஸ் மறை வட்டங்களிலிருந்து 3547 பிள்ளைகள் 96 பங்குகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல 566 ஆசிரியர்கள், கேட்டிசம் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், 124 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்படி 4240 பேருக்கு மேல இதுல இன்னைக்கு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. பலரும் 3 மாதங்களா நம்ம இணைந்து செய்திருக்கிறோம். இதனுடைய ஒன்று இயங்கி இருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. இந்த குழந்தைகள் இயேசுவின் சாட்சிகளா மாறணும், இயேசு இன்னும் இதயத்துல தூக்கிட்டு போகணும் என்கிற அந்த ஆசையை இவரெல்லாம் செய்வாங்க என்கிற உறுதியோடு நாம் வந்திருக்கிறோம். இதுக்கு நிறைய பேர் பொருள் உதவி தந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இதுக்கு தாங்கி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். அருட் சகோதரிகள், சகோதரிகள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் நாம் எல்லாம் இயேசுவாய் மாறணும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. God bless you. எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த ஜூபிலி விழாவை மகிழ்ச்சியோடு இதோ நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த அருமையான ஒரு நிகழ்வு எல்லோருக்குமே அற்புதமான ஒரு அனுபவமாக, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பதை காணுகிற பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் நினைச்சிட்டே இருந்தேன், இந்த பிள்ளைங்க இன்னும் 25 வருஷம் கழிச்சு இன்னொரு ஜூபிலி கொண்டாடும் பொழுது நினைப்பாங்க, நாங்க எல்லாம் போய் அந்த ஜூபிலி கொண்டாடணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இயேசு இடத்துல இன்னும் அதிகமா வரணும், அன்பு செய்யணும், அவரை வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு கருத்தை எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கொண்டு வரணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் நான் வாழணும், ஆண்டவருக்குள்ள வாழணும், ஆவியானவருடைய அற்புதமான அபிஷேகத்தோடு பிள்ளைகள் வாழ வேண்டும். இத்தனை பேர் இருக்கிறது பார்த்தா ஒருவருக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே மாதிரி நம்பிக்கையின் திரு பயணிகள் சொல்றோம். நம்ம எத்தனை பிள்ளைங்க பல இடங்களில் வந்து இருக்கிறாங்க, திரு பயணிகளாக இந்த ஒரு நிகழ்விற்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. உண்மையாக பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் நம்முடைய பேராயர் அவர்களுக்கும், நம்முடைய சென்னை மயிலை உயர்மயத்தினுடைய இந்த மறைக்கல்வி கமிஷன் அதனுடைய ஹெட்டாக, செயலராக அவருடைய தந்தை ரெய்மண்ட் அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பெரிய ஒரு டீம், லே பீப்புள், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிற அற்புதமான ஒரு பணி. ஆகியதை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா குழந்தைங்க எல்லா மறைமாடத்துல இருந்து எல்லா பங்குல இருந்தும் ஒரே டைம்ல எல்லாரையும் பாக்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல. ஒரு பங்குல நம்ம குழந்தைங்களை பாக்குறதே சந்தோஷம். மறைக்கல்வி பிள்ளைங்க இது ஒன்னா ஒரே கிட்டத்தட்ட 4000 பேர் இங்க இருக்கிறாங்களா. சோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஜூபிலியினுடைய முதல் மகிழ்ச்சியான ஜூபிலியை நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரியா, அதனால நீங்க உங்கள் மாதிரி இருக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள் வந்தது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைங்களுக்காக இருக்கீங்க பாத்தீங்களா, அதுவும் சூப்பர். சோ அதனால இந்த ஒரு ஜூபிலி கொண்டாட்டம் தொடக்கமே நம்ம குழந்தைகள் நாள்ன்றதை இந்த ஆண்டு முழுவதுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நம்ம ஜெபிப்போம். ஓகே, நன்றி. இந்த கிறிஸ்டியானிட்டி எப்படி போகும்? ஏன்னா உலக வாழ்க்கை பிரகாரம் எல்லாரும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ டிவில எடுத்தாலும் சரி, யூடியூப் பாக்குறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட மனச எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு, சிதறடிக்குது, எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு அவங்கள. ஆனா அவங்க எல்லாரையும் கட்டி இழுத்து இந்த இந்த யூப்ளி ஆண்டுல யூப்ளி மறைக்கல்வி மாணாக்கர்களுக்காக கத்தோலிக்க கிறிஸ்தவம் நடத்துதுன்னா பெரிய விஷயம் இது. அதனால நாங்க நினைச்ச அந்த பயம் எங்களுக்கு போயிட்டு இப்ப பிரகாசமா இருக்கும். கண்டிப்பா எதிர்காலம் அவங்களுக்கு பிரகாசமா இருக்கும். இப்ப இங்க இருக்கிற இத்தனை 4000 பிள்ளைகள்ல யாருன்னா ஒருத்தராவது குருக்களா மாறுவாங்க, இல்லைன்னா ஒரு கன்னிகாஸ்திரியாக மாறுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். இனிய இயேசு கண்ட செல்லங்கள்
நொடியில் மலர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படைத்திட மறை கல்வி பயின்றிடுவோம். இயேசுவை அறிவோம், இயேசுவை அன்பு செய்வோம், மறை கல்வி பயில்வோம், புது உலகினை படைப்போம். இயேசுவை பின்பற்றுவோம், என்றென்றும் நாம் அவர் வழி தொடர்ந்திடுவோம். எனவே நாம் மறை கல்வி அணி செய்வோம், பேரணியாய் மாற்றங்கள் செய்திடுவோம். இனிய இயேசு கண்ட செல்வங்கள் நாமே, இறைவன் அருகில் வாழும் செல்வங்கள் நாமே, ஒன்றாக இணைந்திடுவோம். எழுந்து மகிழ்ந்த நம் இயேசுவின் நொடியில் மலர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படைத்திட மறை கல்வி பயின்றிடுவோம். இந்த இது ஜாலியா இருந்துச்சு. நாங்க இவ்வளோ ஜாலியா இருக்கோம் நினைச்சே பார்க்கல. நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சாங்க. அது இன்னும் ஜாலியா இருந்துச்சு. புது புது ஐடியாஸ்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. நிறைய பாட்டு கத்துக்கிட்டோம், ஆக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரி கத்துக்கிட்டோம். இப்போ மறுபடியும் நாங்க வந்து ஷோக்கு போக போறோம். இங்கே நாங்கள் வாலண்டியர்ஸாக வந்திருக்கோம். இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கு. இன்னும் அப்கமிங் மேஜிக் ஷோ நிறைய ஈவெண்ட்ஸும் இருக்கு. ஸோ ரொம்ப எங்கேஜ்டாக நல்லா இருக்கு. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. எனக்கு மிகவும் சந்தோஷமாகுது. இந்த 2025 யூபிலி வந்து அதுவும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுனால மிகவும் சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்திய அந்த கிறிஸ்துவம் இன்றும் மிகப்பெரிய அளவில், அதுவும் நம்முடைய குழந்தைகள் அளவில் நிலைத்திருக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பாக்கியமாக கருதுக்கிறேன் நான். ஸோ தொடர்ந்து இது வந்து முக்கியமான ஒரு யூபிலி. குழந்தைகள் மத்தியில இந்த ஒரு விசுவாசம், இந்த விதை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு விதைக்கிறோம். இது அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க மறக்க முடியாத நாளா இது இன்னைக்கு இருக்கும். அதனால இந்த யூபிலியை வந்து மறக்க முடியாத நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக நான் கருதுகிறேன். அதோடு நம்மளுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்துக்கு நம்மளுடைய பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும் குறித்து நம்முடைய பாப்பா சருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும் குறித்துக்கலாம். தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்படுகிற மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான ஜூபிலிக்கு வந்திருக்கிறோம். இது அருமையான நிகழ்வாக இருக்கிறது. இங்க கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவர் சார்பாக ஒரு சில தெளிவுகளை கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். என் அருகில் இருப்பவர் சகோதரர் நெல்சன். நெல்சன், இந்த நிகழ்வு எப்படி போயிட்டு இருக்குது? ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஃபாதர். இந்த ஜூபிலி வருஷத்தோட முத்தாய்ப்பா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதே வந்து மறைக்கல்வி பிள்ளைகளோடு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு எடுத்திருக்கிற அந்த தலைப்பும் வந்து அதுக்கு ரெலவெண்டாவே இருக்கு. ஐம் ஸ்டார் ஆஃப் ஹோப், லூச்சே கடவுளின் ஒளி என்ற தலைப்போடு நம்ம எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 பிள்ளைகள் கிட்ட, மறைக்கல்வி பிள்ளைகள் நம்மளுடைய சென்னை மயிலை உறைமறை மாவட்டத்திலிருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. காலையிலிருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பா வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க மறைக்கல்வி பிள்ளைகள். ஒவ்வொரு வகுப்பு வாரியாவும் 6, 7, 8, 9, 10, 11, 12 3 வகுப்புகளா பிரிச்சு ரொம்ப சிறப்பா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஃபாதர். 3500 பிள்ளைகளுக்கு மேல வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. மறை மாவட்டத்துல 140க்கு மேல பங்குகள் இருக்குது. இத்தனை பிள்ளைகளுக்கு இங்க அனைத்து வகையான வசதிகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா? நம்மளுடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்திலிருந்து ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஃபாதர். காலையில இருந்து பேருந்து அரேஞ்ச் பண்ணதுல இருந்து வரவேற்பு வரைக்கும் அந்த மேளதாளங்களோட பசங்களை வரவேற்று நம்மளுடைய சென்னை மயிலை ஆயரை வந்து வரவேற்றதா இருக்கட்டும். ஏர்லி பேர்ட் யார் சீக்கிரமா வரவங்களுக்கு, அதுக்கு மார்னிங் தூரத்துல இருக்கிற பங்குகள்ல இருந்து வர பசங்களுக்கு காலையில சிற்றுணவு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப ப்ரீ பிளான்டா முன்னாடியே வந்து முத்தாய்ப்பா எல்லாமே வந்து பிளான் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. 3500 பிள்ளைகள், அதோட ஒரு 400 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. ஃபாதர், சிஸ்டர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும். உங்களுக்கெல்லாம் தேவையான வசதிகள் இருக்குதா? எல்லா வசதியும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. காலையில திருப்பலி முடிஞ்ச உடனே மார்னிங் வந்து அந்த ஸ்நாக்ஸ் தந்திருந்தாங்க, பப்ஸ் தந்திருந்தாங்க, வாட்டர் பாட்டில் எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் மதிய உணவு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டுதான் இப்ப வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மதிய உணவை வந்து பிரியாணி தந்திருக்காங்க. வாழ்த்துக்களும் ஃபாதர். தெளிவா தெரியுது. நான் அருமையா செஞ்சிருக்கேங்க. எல்லாம் தெம்பா இருக்கிறீங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம். சோ நம்ம எல்லாம் குழந்தைகள் சார்பாக ஸ்டார் ஆஃப் தி ஹோப் சொல்லி வாழ்த்துவோம். கண்டிப்பா. God bless you.
இந்த தருணத்துல இந்த இடத்துல ஒரு என்னைய நானும் அதுல ஒரு பங்காளியா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இது. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500க்கு மேல உள்ள குழந்தைகள், மறைக்கல்வி குழந்தைகளை பார்ப்பதற்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்க ஒரு மாதமாக பல டீமா சேர்ந்து அதை நாங்க பண்ணதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. மேலும் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடத்துவதற்கும் அதுக்கும் நாங்க ஒரு ஒத்துழைப்பு தருவோம். நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம அடிக்ட் ஆகாமல் இருக்கணும். அது வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும். தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தினா நம்ம அதில் அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ அதுதான் நாங்கள் சொல்லி கொடுத்தாங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ப்ரேயரும் பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். அப்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து நம்ம அதர்ஸ்ல வந்து தேடாம நம்ம ஜீசஸ் ஸ்கூல்ல பைபிள்லயே வந்து தேடணும்னு சொன்னாங்க. காலையில இருந்து ஜாலியா போச்சு. பிஷப் வந்தாரு, அப்புறம் மாஸ் பார்த்தோம். அவர் அதுல இருந்து நிறைய கேள்வி அந்த மாதிரி கேட்டாரு. அதனால நல்லா இருந்துச்சு. ஜீசஸை பத்தி நிறைய கத்துக்கணும். நிறையவே கொஸ்டின் கேட்டாங்க. பிரதர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்துட்டு பிரதர் வந்துட்டு எப்படி ஆண்டவரை பத்தி எப்படி கத்துக்கிறது அதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மறைக்கல்வி பணியகம் குழந்தைகளுக்கான யூபிலி கொண்டாட்டத்தை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் 4000க்கு மேலான குழந்தைகளும் ஆசிரியர்களும் பங்கேற்று ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி முடித்தார்கள். இது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, மாறாக அந்த குழந்தைகளுடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு தொடர் பயணமாக ஒரு புத்துணர்வு ஊட்டுகிற நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாங்கள் ஓராண்டாக இந்த மறைக்கல்வி கடவு கையேடு என்பதை அறிமுகப்படுத்தி முன்மழலையர் பருவத்தை தொடங்கி 14 ஆண்டுகள் 12ஆம் வகுப்பு வரை அந்த குழந்தைகளுடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு தொடர் பயணமாக இந்த கையேட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த கையேட்டின் சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த ப்ரீகேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவருடைய ஆன்மீகத்தின் வளர்ச்சியை குறியீடுகளாக கொண்டு அவற்றை கணக்கிடுவதற்காக நாங்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல 3 நிலைகளில் நாங்கள் மறைக்கல்வியை நாங்கள் நிலைப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று கிறிஸ்துவை அறிதல், 5ஆம் வகுப்பு வரை கிறிஸ்துவை அறிதல். அப்புறம் கிறிஸ்துவை அன்பு செய்தல், இயேசுவை அன்பு செய்தல் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அருள் அடையாளங்கள் வழியாக இயேசுவை அன்பு செய்ய பிள்ளைகள் கற்றுக்கொள்வது. அடுத்ததாக 3ஆம் நிலை 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இயேசுவை பின்பற்றுதல், இயேசுவின் சாட்சிகளாய் மாறுதல், இயேசுவுக்கு பணி செய்தல் என்ற 3 நிலைகளில் இந்த மறைக்கல்வி நாங்கள் கையாளுகிறோம். இதுல இந்த முதல் பருவத்தில் கிறிஸ்துவை அறிதல் என்கிற முதல் பருவத்தில் பாராசாக்ரமெண்ட், திருமறை புகுவிழா, துணை அருள் அடையாளங்கள் என்று 4 நிலைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறோம். இது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் ஃபவுலர் என்கிற உளவியலார் விசுவாச பரிணாமம் எப்படி வளர்கிறது என்கிற சொல்கிறது போது, குழந்தைகளுக்கு முதலிலே இந்த விசுவாசத்தை ஊட்டுவது எது என்று சொன்னால் அடையாளங்கள் தான், சிம்பிள்ஸ். எனவே அந்த அடையாளங்களை எப்படி கொடுப்பது என்று சொல்லிதான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த சிலுவையை அடையாளமாக காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எனவே இதற்காக நாங்கள் நேர்த்தியாக இந்த சிலுவையை வடிவமைத்திருக்கிறோம். அப்ப முதல் வகுப்பு வருகிற குழந்தைக்கு இந்த சிலுவைகள் அணியப்படுகிறது. இது ஒரு துணைநிலை அருள் அடையாளமாக, பாராசாக்ரமெண்டாக ஒவ்வொரு பங்குகளும் சென்று இதை அணிவித்து, இந்த சிலுவையில 4 தலைகளில் முக்கியமான 4 முக்கியமான விஷயங்கள் இதில் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று அன்பு, விவிலியத்தின் கூறு மையம் அன்பு. ரோமர்கள் திருமுகம் 14:17 விண்ணரசின் விழும்பியம் நீதி, சமாதானம், மகிழ்ச்சி, இவற்றை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று இந்த 4 மதிப்பீடுகள், இது எல்லா மனிதருக்கும் சமமாக எல்லாரையும் ஒரே தளத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே இதை 4 தலைகளில் இது குறியீடாக வைத்திருக்கிறோம். மையத்தில் இயேசு சிரித்த புன்முறுவலோடு என் மகிழ்ச்சி உங்களிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் இவற்றையெல்லாம் சொன்னேன் என்று யோவான் 15:11 சொன்னதை காட்டுவதாகவும், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வார்த்தைகள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் தூய ஆவியானவரின் செயல்பாடுகள், தூய ஆவி நம்மை உந்தி தள்ளுகிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு துணை நிற்கிறவராயிருக்கிறார். அதனால கொஞ்சம் ரைமிங்காக ஆங்கிலத்தில் அஸ்பாயர், பர்ஸ்பாயர், இன்ஸ்பயர், பிஃபோர் யூ எக்ஸ்பயர் என்று நம்மை உந்தி தள்ளுகிறதாக தூய ஆவியானவரின் துணை நிற்பதாக இந்த அடையாளம் காட்டப்படுகிறது. முதல் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மை ஃபர்ஸ்ட் கிராஸ் என்ற நிகழ்வு வழியாக இதை அந்த துணைநிலை அருள் அடையாளமாக பிள்ளைகளுக்கு அணிவிக்கிறோம். அதற்கு முன்னதாக அந்த முன்மழலையர் ப்ரீகேஜி
அதுல என்ன சொல்றோம், முதல் விசுவாச அறிக்கையிடுதல், மை ஃபர்ஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபெய்த். அப்ப அந்த பிள்ளைங்க எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிற பிள்ளைகள் பாட்டாக, பாடலாக, ஜபமாக, இறை வார்த்தையாக எதுவானாலும் அவர்களுக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் அதை மேடையிலே அரங்கேற்றம் செய்வார்கள். முதல் முறையாக அதை நாம் திருப்பாடல் 8:2 பார்க்கிறோம். பாளையரின் நாவிலும் குழந்தைகளின் மழலையிலும் உன்னுடைய வல்லமையை நான் எடுத்துரைப்பேன். எனவே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை எடுத்துரைக்க வேண்டும் என்கிற முதல் நிலையாக. இரண்டாவதாக என்னுடைய முதல் ஜெபமாலை, மை ஃபர்ஸ்ட் ரோசரி என்று சொல்லி 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இதை தருகிறோம். ஜெபமாலை எல்லா பிள்ளைகளுக்கும், 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஜெபமாலை. ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி அதற்கான அட்டையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஹவு டு ப்ரே ரோசரி. இது பிள்ளைகள் திருப்பலியில இந்த துணை அருள் அடையாளத்தை தருகிற போது பெற்றோர்களோடு இணைந்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியேற்கிறார்கள். என்னுடைய முதல் திருவிவிலியம், மை ஃபர்ஸ்ட் பைபிள் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு விவிலியம் தருகிறோம். அந்த விவிலியத்தின் தொடக்கத்துல அவர்கள் நாங்கள் இந்த விவிலியத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாசிப்பதில் நம்பிக்கை கொள்ளவும், நம்புவதை அறிக்கையிடவும், அறிக்கையிடுவதை நாங்கள் வாழ்வாக மாற்றவும், இறை அருள் பெறுவோமாக என்று சொல்லி அவர்கள் உறுதியேற்று கையெழுப்பம் விட்டு இறைவார்த்தை தினந்தோறும் வாசிப்போம் என்று அவர்கள் அந்த உறுதியேற்கிறார்கள். இப்படி இந்த 4 நிலைகளில் திருமறை புகுவிழா என்று சொல்லி துணை அருள் அடையாளங்களை தந்து இவற்றையெல்லாம் இந்த மறைக்கல்வி கையேட்டில் இந்த பிள்ளைகள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தந்திருக்கிறோம். அதே போல இந்த பயணத்தில், விசுவாச பயணத்தில் இந்த குழந்தைகள் இறைவனுடைய அருளை அதிகமாய் பெற வேண்டும் என்றுதான் இந்த யூபிலி கொண்டாட்டத்திலும் இவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்தி பிள்ளைகள் தினந்தோறும் இறைவார்த்தையை வாசிக்க நாங்கள் உந்து சக்தியாக அவர்களை அழைத்திருக்கிறோம். இதை தொடர்ந்து எல்லா பங்குகளிலும், எல்லா மறைவட்டங்களிலும், மறை மாவட்டத்திலும், இந்தியா முழுவதும் இது பரவிட வேண்டும். இந்த தொடர் பயணத்தில் அந்த குழந்தைகளோடு நாமும் பயணித்திட வேண்டும். ஆசிரியராய், பெற்றோராய், திரு அவையாய் இந்த பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த புதிய யுக்திகளை நாங்கள் கையாளுகிறோம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில். இதை வத்திக்கான் செய்தியிலும் இதை பாராட்டி இருக்கிறார்கள். இந்த திருமறை புகுவிழாவை பாராட்டி புகழ்ந்து அந்த நற்செய்தியை பிறருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறோம். எனவேதான் இந்த பிள்ளைகளுக்காக நேர்த்தியாக இந்த மறைக்கல்வி பணியகம் திருவிவிலிய வாசக தடத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். குழந்தைகளுக்காகவே வடிவமைத்திருக்கிறோம். வாசிக்கும் முறைகள் 5 முறைகளை கொடுத்திருக்கிறோம். திருவிவிலியத்தை எப்படி வாசித்ததை ஓவியமாக மாற்றுவது, கதையாக எழுதுவது, பாடுவது என்றெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக இதை தயாரித்திருக்கிறோம். அதே போல பிள்ளைகள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக பிரேயர் பிளானர், ஒரு மாதம் முழுவதும் கருத்துக்களும் ஜெபங்களும் விவிலியத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு அமைத்து தந்திருக்கிறோம். இவையெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய ஆன்மீக பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும். இவற்றை சென்னை மயிலை மட்டுமல்லாமல் இந்திய திருச்சபை உலகெங்கும் எல்லோரும் பயன்படுத்தி அந்த குழந்தைகளுடைய பிறப்பிலிருந்து புதுநன்மை பெறுகிற வரை இந்த திருமறை புகுவிழாவில் அனைவரும் பங்கேற்பதன் வழியாக இந்த ஆன்மீகத்தில் எழுச்சியும் புத்துணர்வும் தரும் என்பதில் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். பிள்ளைகளுடைய ஆன்மீகம் நாளைய திருச்சபையை கட்டியெழுப்ப உறுதுணையாக இருக்கும். எனவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வளர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படித்திட மறை கல்வி பயின்றிடுவோம். இயேசுவை அறிவோம், இயேசுவை அன்பு செய்வோம், மறை கல்வி பயில்வோம், புது உலகினை படைப்போம், இயேசுவை பின்பற்றுவோம், என்றென்றும் நாம் அவர் வழி தொடர்ந்திடுவோம். எனவே நாம் மறை கல்வி அணி செய்வோம், பேரணியாய் மாற்றங்கள் செய்திடுவோம். இயேசுவை அறிவோம், இயேசுவை அன்பு செய்வோம், மறை கல்வி பயில்வோம், புது உலகினை படைப்போம், இயேசுவை பின்பற்றுவோம், என்றென்றும் நாம் அவர் வழி தொடர்ந்திடுவோம். எனவே நாம் மறை கல்வி அணி செய்வோம், பேரணியாய் மாற்றங்கள் செய்திடுவோம். இனிய இயேசு கண்ட செல்வங்கள் நாமே, இறைவன் அருகில் வாழும் செல்வங்கள் நாமே, ஒன்றாக இணைந்திடுவோம். எழுந்து மகிழ்ந்து நம் இயேசுவின் ஒளியில் வளர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படித்திட மறை கல்வி பயின்றிடுவோம். இனி
இயேசுவின் ஒளியில் வளர்ந்து வளர்ந்து பல புதுமைகள் படைத்திட மறை கல்வி பயின்றிடுவோம்.